ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 5 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஏலக்காய் 2 போட்டுக்கலாங்க. பட்டை 2, கிராம்பு 5, ஸ்டார் 1, பிரிஞ்சி இலை 1 எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினோன்னு தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. தக்காளியை லைட்டாக எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இப்போது 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப வாசமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போது உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரை கிலோ சிக்கன் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. தயிர் ஒரு அரை கப்பு தயிர் எடுத்து நல்லா ஊற்றிக்கலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிரை ஊற்றினோடனே மிக்ஸ் பண்ணிடணுங்க, இல்லைன்னா தயிர் அப்படியே பிரிஞ்சிருங்க. அரை எலுமிச்சை பழத்தை ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ அந்த சிக்கனை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது தண்ணி எடுத்த அதே கப்பில் சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்துக்கலாங்க. அரிசியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை பிரியாணியில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாங்க. மூடி போடாமையே ஒரு 10 நிமிஷம் பிரியாணியை நல்லா வேக வச்சுக்கலாங்க. நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.